நாம இன்னைக்கு ஒரு வியட்நாமிய கதையை பற்றி பார்க்க போறோம். வியட்நாம்ல ஒரு அழகான வீடு. அதிகாலை நேரம் அம்மாவும் பொண்ணும் இருக்கிறாங்க அந்த வீட்டுல. அம்மா அவசரமா பரபரன்னு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்குது. அந்த பொண்ணு அம்மா இத பாத்தியா அத பாத்தியா அப்படின்னு கேட்க அம்மாவும் அதுக்கு ஒண்ணா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவசர வேலைக்கு இடையில ஒரு கட்டத்துல அந்த அம்மா ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறா, இதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்க ரெண்டு பேருக்கும் எழுந்த அந்த பேச்சுவார்த்தை விவாதமா ஒரு வாக்குவாதமா மாறி ஒரு சண்டை சச்சரவுல போய் முடியுது. அந்த பொண்ணு உடனே ஒரு கோபமா தன்னோட பேக தூக்கிட்டு வேகமா வெளியேறிடுது. அந்த அம்மாவும் வருத்தத்தோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. அந்த அம்மா போகும்போது நினைக்கிறாங்க, ஏன் இவ என்னோட பொண்ணு தானே, ஏன் இப்படி இருக்கிறா, இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கிறா, எது சொன்னாலே ஒன்னு சொன்னா 9 பதில் சொல்றாள, எதிர்த்து பேசுறாள, இவள நான் ஏன் இப்படி வளர்த்திருக்கிறேன், எனக்கு தான் வளர்க்க தெரியலையா, ஏன் என்ன இவ இவ்வளவு புரிந்து கொள்ள மாட்டேங்கிறா, நாளைக்கு இவ ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போனா கூட எப்படி இருப்பாளோ, எல்லார் கூடவும் எப்படி பழகுவாளோ, என்ன செய்யன்னு தெரியலையே, இவ என்னோட அக்கறைய ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க பலவாறு சிந்திச்சவாறு ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. இந்த பொண்ணு அப்படியே எழும்பி நடந்து வரும்போதே ஸ்கூலுக்கு இனி போக டைம் இல்ல, ஸ்கூலுக்கு போக மனசே இல்லைன்னு சொல்லி கால் போன போக்குல அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்குது. போய் ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்து தன் மனசு நிறைஞ்ச அந்த ஆத்திரங்கள் வருத்தங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்குது. இவங்க என்னோட அம்மா தானே, இவங்க புரிஞ்சுக்கிறலன்னா என்ன வேற யார் புரிஞ்சுக்கிடுவாங்க, ஏன் எது சொன்னாலும் அம்மா என்ன பேசிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் என் மேல இவ்வளவு வெறுப்பு, ஏன் அம்மா என்ன புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அம்மாவே புரிஞ்சுக்கிறலன்னா என்ன வேற யார் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இயலாத்தனத்தோட அந்த பொண்ணு பல மாதிரி நினைச்சவன்னும் அப்படியே தூங்கி போகுது. மாலை நேரம் எழுந்திருக்குதே, பசி வயிற்ற கிள்ளுது அந்த பொண்ணுக்கு. அப்படியே பேக தூக்கிட்டு வீட்டுக்கும் போக மனசு இல்லாம அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்குதே, ஒரு பேக்கரி ஷாப்ப அங்க பாக்குது. அந்த பேக்கரியில பன்னு சாண்ட்விச்சஸ் கேக்ஸ்ன்னு இருக்க இதுக்கு அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. ஆனா கையில காசு இல்ல. அம்மாக்கு திருப்பி போகிறதுக்கு அம்மா போய் பாக்குறதுக்கு மனசு இல்ல. அப்போ என்ன செய்யலான்னு சொல்லி அப்படியே நிக்குதே. அந்த பேக்கரிக்காரரே அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட மனநிலையும் பசியும் அவருக்கு புரியுது. பாக்க நல்ல குடும்பத்து பொண்ணா தெரியுது, ஏதோ கோபத்துல வெளியே வந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அவரு அந்த பொண்ணுகிட்ட போறாரு. அந்த பொண்ணுகிட்ட போய் கேக்குறாரு, ஏன்பா உனக்கு பசிக்குதா, கேக் சாப்பிடுறியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, ஆனா என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதனால என்ன, இன்னைக்கு என்னோட ட்ரீட், இங்க உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த பேக்கரிக்காரரு அந்த பொண்ணுக்கு கேக்கு பன்னு எல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிட வைக்கிறாரு. ரொம்ப அக்கறையோட அவர் கவனிக்கிறத அந்த சாப்பாடையும் பார்த்து அந்த பொண்ணு ஒரு ஆர்வத்தோட பசியில அப்படி சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பொண்ணு கண்ணுல இருந்தே கண்ணீரா ஓடுது. அவர் ஏமா ஏன் அழறா, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, உங்களோட கனிவும் இந்த உதவியும் என் கண்களை கலங்க வைக்குதே, உங்களை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா நீங்க என்ன இவ்வளவு அக்கறையா கவனிச்சுக்கிறீங்க, ஆனா எங்க அம்மா என்ன பெற்றாங்களே தவிர இன்னைக்கு என்னோட வருத்தத்தை கூட அவங்க புரிஞ்சுக்கிறல, என் பசிய கூட அவங்க புரிஞ்சுக்கிறல, நான் சாப்பிடாம அவங்கள விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் சொல்றாரு, அந்த பேக்கரிக்காரர் சொல்றாரு, நான் ஒரே ஒரு நாள் உன் பசிக்கு சாப்பாடு தந்தமா, உன்னை கனிவோட நான் பார்த்து என்னன்னு கேட்டேன், ஆனா அந்த ஒரு நாள் இல்லாம நீ பிறந்ததுல இருந்து இத்தனை நாள் நீ சாப்பிட்டதே உன்னை கனிவோட கவனிச்சுக்கிட்டதே அந்த அம்மா தானம்மா, இந்த ஒரு நாள் நான் பண்ணது உனக்கு இவ்வளவு பெருசா தெரியுதே, அப்போ அந்த அம்மா இத்தனை நாள் பண்ணுனது அவங்க பண்ணுனாங்க, அவங்க உனக்கு இவ்வளவு கனிவா கவனிச்சுக்கிட்டாங்க, அக்கறையா இருந்தாங்கிறது கூட தெரியாத அளவு, உன் பசி தெரியாத அளவு உன்னை கவனிச்சிருக்கிறாங்களம்மா, அப்ப அந்த அம்மா எவ்வளவு பெரியவங்கன்னு நீ யோசிச்சு பாத்தியாமா, அவங்களோட கனிவும் கருணையும் அவங்க உன் மேல வச்சிருக்கிற அக்கறையும் எவ்வளவு மகத்தானதுன்னு நீ யோசிச்சு பாத்தியாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த சிறுமி யோசிச்சு பாக்குது, இதுவரை நான் பசி என்னன்னு கூட எனக்கு தெரிஞ்சது இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் கோபப்பட்டு வெளியே வரும்போதுதான் பசி சாப்பாட்டோட அருமையுமே எனக்கு தெரியுது, அந்த சாப்பாட்டை தந்த இவரோட அருமை, இவர் ஒரு மதிப்பிற்குரியவரும் எனக்கு புரியுது, இவரோட ஒரு கனிவான பார்வையே என்ன இந்த அளவுக்கு என்ன யோசிக்க வைக்குதுன்னா, இது நான் செய்துட்டு இருக்கிறோங்கிறதே தெரியாத அளவு எங்க அம்மா எனக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்களே, என்ன கவனிச்சிருக்கிறாங்களே,
அவங்களோட மகத்துவத்தை நான் இன்னைக்குதான் புரியுறேன்னு நினைச்சவாறே அந்த பொண்ணு தன் வீட்டுக்கு திருப்பி செல்லுது. இப்போ நம்ம யோசிப்போம், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்மளோட உறவுகள் எல்லாத்தையுமே நம்ம எவ்வளவு டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். அந்த உறவுகள் கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், இப்படி நம்மளோட சொந்த உறவுகள் அவங்க என்ன செய்தாலும் அது நமக்கு சாதாரணமா தெரியுது. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, அவங்களோட டியூட்டி, அவங்களோட கடமை, அதை இதை செய்யறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரே ஒரு நாள் அவங்க தவறுனா கூட நம்ம ஒரு நாள் தவறிட்டாங்க அப்படின்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். 2வது நாள் 3வது நாள் தவறி செய்ய முடியலன்னா, ஏதோ நம்ம நினைச்சது நடக்கலன்னா அவங்க எப்பவுமே நம்ம மேல வெறுப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்துடுறோம். உடனே என்ன செய்யறோம், இந்த மாதிரி தருணங்கள்ல நமக்கு உதவி செய்யறவங்க நிச்சயமா மதிப்பிற்குரியவங்க. ஆனா அவங்க செய்யற அந்த உதவி, அவங்க மேல வச்சிருக்கிற அந்த மதிப்பும் நம்மள நம்மளோட உறவுகளை, நம்மளோட சொந்த உறவுகள், நிரந்தர உறவுகளோட அவங்களோட அருமையை பெருமையை நமக்கு எடுத்து சொல்லணுமே தவிர, அந்த உறவுகளை சிறுமையா நினைச்சு இந்த மாதிரி எதிர்பாராம நமக்கு கிடைக்கிற இவங்களோட பெரிய உதவிகளா நினைச்சு நம்ம பாத்துடுறோம். நம்மளோட வாழ்க்கையிலேயே இவங்களுக்கு பங்கு கொடுக்கற அளவு போயிடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். செயற்கையா செய்த விஷயங்கள் ஒரு டேப்லெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர அதை ஒரு நிரந்தரமா யூஸ் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட உறவுகளை நம்ம பேணி நடப்போம். அதோட அருமையை நம்ம தெரிஞ்சு நடப்போம். அது சிறிதளவு கூட தடம் மாறாம நம்ம பார்த்து நடப்போம். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வோம் இனிதே.